டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பாடத்தில் இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இதில் 1 மார்க் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி முதல் பாடத்தில் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் பாக்சைட் என்பது எந்த உலோகத்தின் முக்கிய தாது அப்படின்னு சொல்லி கேள்வி. விடை அலுமினியம். நுரை மிதப்பு முறையில் பயன்படும் நுரை உண்டாக்கும் காரணி எது? விடை பைன் எண்ணெய், பைன் ஆயில் அல்லது யூக்லிப்டிஸ் எண்ணெய். நுரை மிதப்பு முயற்சியில் தாது துகள்களை நினைக்காமல் தடுக்க பயன்படும் சேகரிப்பான் எது? சோடியம் ஈத்தேல் சேந்தேட். உல தூய்மையாக்கல் முறை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? விடை பின்ன படிகமாக்கல், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் சொல்லலாம். நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் முறை எது அப்படின்னு கேட்டால் மாண்டு முறை, மாண்டு ப்ராசஸ் சொல்லலாம். டைட்டேனியம் மற்றும் சிர்கோனியம் ஆகியவற்றை தூய்மையாக்க பயன்படும் முறை எதுன்னு கேட்டால் வானார்கல் முறை, வானார்கல் ப்ராசஸ் சொல்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது சல்ஃபைடு தாது அல்ல அப்படின்னு கொடுத்தா கேலினா, சிங்க் பிளண்ட், கேசிட்ரைட், செம்பு பைரைட். இதில் பார்த்தீங்கன்னா கேசிட்ரைட்டு தான் ஆன்சர். இதுதான் ஆக்சைடு தாது. எளிங்க வரைபடம் எதற்கு இடையே வரையப்படுகிறது? டெல்டா G2 மற்றும் T வெப்பநிலை கொடுக்கப்பட்டிருக்கு. 2 மதிப்பெண் வினாக்களில் கனிமம் மற்றும் தாது வேறுபடுத்துக அப்படிங்கிற கேள்வி. கனிமம் அது மினரல்னு சொல்கிறது இங்கிலீஷில். இயற்கையில் புவி பரப்பில் காணப்படும் உலோகம் அல்லது அதன் சேர்மங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு களிமண். தாது ஓர்னு சொல்கிறது. எந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிய மற்றும் பொருளாதார ரீதியாக பிரித்தெடுக்க முடியுமோ அதுவே தாது. எடுத்துக்காட்டில் பாக்சைட். புவியீர்ப்பு முறை ஹைட்ராலிக் கழுவுதல் என்றால் என்ன? அடர்த்தி அதிகமுள்ள ஆக்சைடு தாதுகளை, எடுத்துக்காட்டு ஹேமடைட், கேசிட்ரைட், அடர்த்தி குறைந்த மாசுக்களிலிருந்து கங்கு வேகமாக ஓடும் நீரில் கழுவி பிரித்தெடுக்கும் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. உருக்கி பிரித்தல் ஸ்மெல்டிங் என்றால் என்ன? வறுத்த தாதுவை ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு மற்றும் இலக்கியுடன் சேர்த்து உருகிய நிலையில் உலோகமாக ஒடுக்கும் முறை. கங்கு மற்றும் கசிவு வரையறு. கங்குன்னா கங்குன்னு சொல்லலாம், கசிவுனா ஸ்லாகுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். தாதுவுடன் கலந்துள்ள பாறை மற்றும் மண் சார்ந்த தேவையில்லாத மாசுக்கள் கங்கு ஆகும். கசிவு என்பது கங்கு மற்றும் இலக்கினா ஃப்ளக்ஸு சேர்ந்து உருவாகும் உருகிய கழிவுப் பொருள் கசிவு ஆகும். மின்னாற்பகு தூய்மையாக்கலில் நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாயாக பயன்படுபவை எவை? நேர்மின்வாய் ஆனோடு தூய்மையற்ற உலோகம், எதிர்மின்வாய் கேத்தோடு தூய்மையான உலோகம் மெல்லிய தகடு. 3 மதிப்பெண் வினாக்கள். வறுத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல் வேறுபடுத்துக. வறுத்தல் அப்படின்னா அதிக அளவு காற்று அல்லது ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கும். காற்றில்லாத சூழலில் வறுத்தல் கால்சினேஷன் அப்படிங்கிறது காற்று இல்லாத அல்லது குறைந்த அளவு காற்றிலும் நடக்கும். அதே மாதிரி வறுத்தல் அப்படிங்கிறது சல்ஃபைடு தாதுக்கள் பயன்படுகிறது. கால்சினேஷனில் கார்பனேட் மற்றும் நீரேறி ஆக்சைடு தாதுக்களுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி வறுத்தல் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேறும். கால்சினேஷனில் கார்பன் டை ஆக்சைடு அல்லது நீராவியாக வெளியேறும். புல தூய்மையாக்கல் ஜோன் ரிஃபைனிங் முறையின் தத்துவத்தை விளக்குக. இதோட தத்துவம் என்னென்னா பின்ன படிகமாக்கல் ஆகும். மாசுக்களை விட தூய்மையான உலோகம் எளிதில் படிகமாகி திண்மமாக மாறும். மாசுக்கள் உருகிய நிலையிலேயே அதிகம் கரையும் தன்மை உடையவை. பயன்பாடு ஜெர்மானியம், சிலிக்கான் போன்ற குறை கடத்திகளை மிக உயர்ந்த தூய்மைக்கு மாற்றுவதற்கு இம்முறை பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மாண்டு முறையில் நிக்கல் எவ்வாறு தூய்மையாக்கப்படுகிறது? மாண்டு ப்ராசஸ். தூய்மையற்ற நிக்கலை கார்பன் மோனாக்சைடுடன் 350 K வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது ஆவியாகும் நிக்கல் டெட்ரா கார்பனைல் உருவாகிறது. எண்ணெய் +4CO under 350 K ஆரோமார்க் NiCO4 உருவாகும். அந்த ஆவியை 460 K அளவிற்கு மேலும் வெப்பப்படுத்தும் பொழுது தூய்மையான நிக்கல் பிரிகிறது. NiCO4 under 460 K Ni +4CO. இதுதான் ஃபார்முலாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் லிமிட்டேஷன்ஸ் யாவை? இது வெப்ப இயக்கவியல் தகவல்களை மட்டுமே தருகிறது.
வேதிவினையின் வேகத்தை பற்றிய கைனடிக்ஸ் தகவல்களை தருவதில்லை. வினைபடு பொருள்கள் மற்றும் விளை பொருள்கள் சமநிலையில் இருப்பதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நடைமுறையில் இது எப்போதும் உண்மையல்ல. ஸோ இப்போ முதல் பாடத்தில் முக்கியமான 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கேள்விகளை விடைகளோடு பார்த்துருக்கோம். இதுபோல் அடுத்து 5 மார்க் கேள்வி தனியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில், மேக்ஸில், ஃபிசிக்ஸில், இங்கிலீஷில், தமிழில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் கேள்வியை கேளுங்க. நான் அதுக்கு விடையை உருவாக்கி படம் இருந்தால் படத்தோடு போட்டு உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.